அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். இன்றைய உண்மைகளில் பெரிய லெவலில் நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, இரண்டாம் கட்ட தேர்தல் பெரிய லெவலில் நடக்குது. கேரளா ஃபுல்லாக நடத்துகிறாங்க. டோட்டலாக 20 தொகுதினா 20மே நடத்துகிறாங்க. ஆனால் கர்நாடகாவில் 28ல் 14 நடத்துகிறாங்க. மீதி எல்லாம் அங்கங்கே பிச்சு 2, 3, 4, 1, 2 அது மாதிரி நடந்துகிட்ருக்கு. இதில் மிக முக்கியமான தேர்தல் களம் என்னென்னா, நம்ம தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடகா ப்ளஸ் கேரளா தேர்தல் களம் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. அதுவும் இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தேர்தல் களம்லாம் வேறு லெவல் டிஸ்டாங்க. இந்த 2 பேரோட சந்திப்பு அங்கே வந்து தேர்தல் களமே மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க. நீங்களே பாருங்கள், தொல் திருமாவளவன் அவர்களும் சரி, இந்த பக்கம் பிரகாஷ் ராஜ் அவரோட சந்திப்பும் சரி, அரசியல் களத்தையே புரட்டி போடுகிற சம்பவமாக இருக்கும்ன்ற மாதிரிலாம் ஊடகங்கள் வந்து இந்த பிக்சரை போட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சந்திப்பை பற்றி அப்படின்ற மாதிரிலாம் பெரிய கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஏன்னா கர்நாடகாவில் இப்போ விடுதலை சிறுத்தைகள் வர இப்போ தனிப்பட்ட பொறைகளை நிற்கிறாங்க இல்லையா. இன்று காலையில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து நான் முதல்ல வந்துட்டேன், மக்கள் இவ்வளோ காலையிலே 7 மணிக்கு இவ்வளோ கூட்டத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாற்றத்திற்கான கூட்டமாக தென்படுகிறது. இந்த மாற்றத்துக்கான கூட்டம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இருக்காங்க. மாற்றத்திற்கான கூட்டம் அப்படின்னா அங்கே ஏற்கனவே கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கான மாற்றத்தை சொல்கிறாரா, இல்லை நார்மலாகவே அவருக்கு மோடி பிடிக்காது டோட்டலாகவே. ஏன்னா 2 பேர்த்துக்கும் பயங்கர டிஷும் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் பிஜேபிக்கும் பார்த்தோன்னா பயங்கரமாக டிஷும் டமார் டுமீர் தான். அதனால் வெளிப்படையாகவே கருத்து சொல்லுவார் இல்லையா. அதனால் அந்த மாற்றத்தை சொல்கிறார். எங்கள் எம்பி தேர்தலுக்கான மாற்றம் மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்கிறாரா, இல்லை திருமாவளவன் அவர்கள் வந்து இங்கே கர்நாடகாவில் வெற்றி பெறுவதற்கான மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியல. இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கொடுத்த பேட்டி மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் சொல்கிறாங்க. நான் சொல்லலை. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இன்னும் பல சம்பவங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நான் நேற்று கூட ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். அந்த கஞ்சா கொகைன் இது போன்ற செய்தியெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் டெய்லியும் ஒன்று வெளியிட்டே தான் இருக்கிறாங்க. நேற்று கூட பாருங்கள், சென்னையில் ஒரு 2-3 பேர் சேர்ந்து வழியில் போகிறவங்கலாம் வந்து கத்தி எடுத்து மிரட்டி வெட்டி இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுறதுனால போய் கேட்டிருக்காங்க, அவனே வெட்ட வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு கஞ்சா போதையில் இருக்கிறவங்க கண்ணில் தெடுப்பவங்களை எல்லாத்தையும் வெட்டி தள்ளுறாங்கன்ற மாதிரியான வீடியோ பதிவு பாலிமரில் போடுறாங்க, புதிய தலைமை எல்லா சேனலுமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ கஞ்சா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு இருக்காங்க. கஞ்சா வளர்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சரக்கு விலையோட ஏறிடுச்சு. ஒரு குவார்ட்டர் வந்து 130 ரூபா 140 ரூபா வருது. ஆரம்பத்தில் 80 ரூபா 90 ரூபாய்க்கு கிடைச்சது. எல்லாமே விலையேற்றம் வந்ததுனால கஞ்சா வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைச்சிருது. 30 ரூபா போனால் ஏதோ ஒரு மூலையில் பொட்டிக்கல்ல எங்கே ஒரு மூலை ஒருத்தன் விற்றுட்டு இருக்கிறான், 30 ரூபா கொடுத்தா கிடைக்குது. ஸோ 30 ரூபா கொடுத்து அடிக்கும் போது போதை ஏறும்போது ஏன் 120 ரூபா 130 ரூபா கொடுத்துட்டு போகணும். அதனால் கஞ்சா வந்து ஈஸியாக எளிதில் கிடைக்குதுன்ற மாதிரி கருத்துக்கள் சொல்கிறாங்க. நான் சொல்ல, அதில் கீழே இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் பார்த்தேன். ஆனால் ஒருவேளை இதை குறைக்கணும்னா தமிழக அரசு விற்கிறாங்களே சத்து டானிக், இந்த சத்து டானிக்கை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் விலை குறைச்சி விற்றாங்கன்னா கஞ்சா குறையிறது கொஞ்சம் வாய்ப்புகள் இருப்பதாகவும் தென்படுகிறது. அதனால் சத்து டானிக்கும் சரி, கூல்ட்ரிங்க்ஸும் சரி, பீரி சொல்கிறாரு, அதை கொஞ்சம் விலை குறைச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரியான கஞ்சா குடிக்கைகள் கொஞ்சம் குறைவது கஷ்டம். அதனால் சத்து டானிக்கை குடிச்சிட்டு கொஞ்சம் பாடியை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காதோ அப்படின்ற ஒரு ஆங்கிளில் கூட நம்ம பார்த்துடலாம்ல. உங்களுக்கு நக்கல் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணும். நான் உண்மையை தான் சொல்கிறேன். சரி, அடுத்து மிக முக்கியமான ஒரு திருப்பம் என்னென்னா, சரத்பவார் அவர்கள் தேசியவாத காங்கிரஸ் மும்பையில் குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தல் களத்தில் பிஜேபிக்கு எதிராக நிற்கிறாங்க. இவங்க மகா விங்காஸ் அங்காடின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய வெற்றிகரமாக போயிட்டுருக்கிறது. காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு வச்சுருக்காங்க இல்லையா. அவர் என்ன ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாருன்னா, 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் நம்மளோட வேண்டுதல் அப்படின்னு இருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்படி தான் மக்கள் மத்தியில் பிரச்சாரமும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆட்சி அமைக்கிற போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தானே ஆட்சி அமைக்க முடியும். நீங்கள் ஒற்றுமையாக இல்லைனா ஆட்சி அமைக்க முடியாது. அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் சொல்லுங்கள். இப்பயே நீங்கள் அந்த சந்தேகத்துக்கான விதையை போட்டிங்கன்னா அப்புறம் மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க. சரத்பவார் அவர்களுக்கு திடீர்னு சந்தேகம் வந்துச்சு, இந்த ஒற்றுமை வந்து தொடரமாட்டோமா அப்படின்ற சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகமே கூடாது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. வேறு எப்பவுமே இல்லாத அளவுக்கான தேர்தல் களம் தற்பொழுது காங்கிரஸ் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் மோடில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான கருத்தை வந்து தெரிவிக்காதீங்க. ஏன்னா குறிப்பாக இன்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்னா மோடி அவர்களே
நாங்கள் எங்களுடைய நியாயப்பத்திரத்தை, அதாவது தேர்தல் அறிக்கைகளை பெரிய அளவுக்கு உங்ககிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதை பற்றின தவறான கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்கிறீங்களே, நான் ஆதங்கம் எங்களுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. அதற்கு இங்கே நிறைய தமிழக ஊடகங்கள் ஒரு சிலர்லாம் போடு செம்ம ஆட்டம், இதுதான் வேறு லெவலு, பார்த்தியா இல்லையா, மோடி அவர்களுக்கே லெட்டர் கேட்டிருக்கிறாரு, தனது தேர்தல் அறிக்கையை விளக்கம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கேட்குறாரு பார்த்தியா, அதுதான் அரசியல் அப்படின்னாங்களா. அதற்கு பதில் பிஜேபி தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயா உங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை மோடி கிட்ட சொல்லி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மக்கள்கிட்ட விளக்குங்க. நாங்கள் சொன்னாங்கன்னா கூட அதை பொய்ன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் விளக்க வேண்டியது எங்ககிட்ட இல்லை, மக்கள்கிட்ட தெளிவாக நுனி முதல் அடி வரை தெளிவாக விளக்குங்க, அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இங்கே நீங்கள் நேரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான நேரம் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு அவங்க பதிலடி கொடுக்குறாங்க. அதாவது வேலையே இல்லாமல் சும்மா இருக்கிறனால தான் எங்கள் டைமிங் கேட்குறங்க, பட் நாங்கள் பிஸியாக இருக்கிறோம், நீங்கள் மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புங்க அப்படின்னு அவங்க போடு சரியான பதிலடி அப்படின்னு அவங்க தரப்புலேயே சொல்லியிருக்காங்க. இந்த 2 தரப்பு பதிலடிகளும் நீங்கள் எப்படி பார்க்குறேன்னு சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியேறி விடுவோம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தனது கருத்தை சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடக்குறாங்க. இதில் எங்கள் கிட்ட மத்திய அரசு, குறிப்பாக மத்திய அரசுனா விசாரணை அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, என் டு என்கிரிப்ஷன் அப்படின்னா பயனாளிகளுடைய மிக முக்கியமான டேட்டா, ஒரு சில விஷயங்கள்லாம் எங்ககிட்ட கேட்குறாங்க, இதையே நாங்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அப்படி நீங்கள் அதையும் மீறி நீங்கள் நிரூபிச்சிங்க அப்படி, அதாவது கட்டாயப்படுத்தினீங்க அப்படின்னா பயனாளருடைய தரவுகளை நாங்கள் மீறுற மாதிரி ஆகிடும். அதனால் நாங்கள் இந்தியாவை விட்டே, இந்த உலகத்தை விட்டேன்ற மாதிரி இந்த இந்தியாவை விட்டே நாங்கள் வெளியேறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு யாராவது ஒருத்தர் கைது பண்ணுறாங்க, கைது பண்ணுறவுடைய நபர்கள் இப்போ ஏதாவது ஒரு சந்தேகப்பட்ட நபர் ஒரு தீவிரவாதி மாதிரி ஒருத்தர் பிடிக்கிறான், அவன் வாட்ஸ்அப்பில் என்ன ஷேர் பண்ணுறான் அப்படின்போது வாட்ஸ்அப் நிறுவனம் கொடுக்கறதில்ல தரவுகளை. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களோட என் டு என்கிரிப்ஷன் அப்படின்னும் போது அவங்களுடைய முன்னாள் டேட்டில் வாட்ஸ்அப் நிறுவனம் அவங்க ஆக்சுவலாக கொடுக்க முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த டேட்டாவாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு எங்களால் கொடுக்க முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஐடி விதிகளின்படி எங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது, இல்லை ஏதாவது ஒரு விசாரணை அமைப்புகளும் வரும்போது நாங்கள் கேட்குற தரவுகளை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், அதுதான் எங்களோட விதி. அப்படி இல்லைனா நீங்கள் அவசியம் இல்லைனோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நோ நாங்கள் இந்தியாவிட்டே கிளம்புற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் வெளியேறதுனால யாருக்கு பெருசாக லாஸ் அப்படின்னா, யாருக்கு லாஸ் இல்லை, அடுத்து மக்கள் டெலகிராமுக்கு மாறுவாங்க, டெலகிராம் இல்லையா அடுத்து இன்னொரு ஆப் நிறுவனத்துக்கு போவாங்க, அவ்வளோதான், பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை. அதை விட்டு வாட்ஸ்அப் இங்கே இந்தியா மிரட்டுறாங்க, இல்லைனா நாங்கள் இந்தியாவிட்டே கிளம்புறோம் அப்படின்னா என்ன இந்த போலி செய்திகள் பரவுறது மெயினாக தடுக்கப்படும். எனக்கு தெரிஞ்சுங்க வாட்ஸ்அப்பில் வர 80% செய்தி எல்லாமே இந்த ஃபார்வேர்ட் மெசேஜ் போலியாக தாங்க இருக்குது. 80%ங்க ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு தகவலை டைப் பண்ணுறாங்க, இது உண்மை, உடனடியாக ஃபார்வேர்ட் செய்யுங்க, இது ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு அவங்க வீட்டில் தங்கம் கொட்டுன்ற அளவுக்கு ஃபார்வேர்ட் மெசேஜ் தொடங்கி இது எல்லாமே அப்படி தான் தோணுது. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ஃபார்வேர்ட் மெசேஜும் மற்ற எதுவுமே நம்பாதீங்க, அந்தளவுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. சரி, அடுத்து மிகப்பெரிய ஒரு திருப்புமணி என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தின் மீது எதிராக பழைய வாக்குச்சாவடி முறைகளும் விவிபேட்டில், அதாவது நம்ம போயிட்டு பட்டன் அழுத்தி ஓட்டு போட்டோம்னா கொயின்னு ஒரு சவுண்டு வரும், அங்கே டொங்குன்னு ஒரு கை சின்னம் மாதிரி ஏதாவது ஒன்று வரும். கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கை சின்னம் வரும், தாமரை சின்னத்திற்கு போட்டிங்கன்னா தாமரை வரும், உதயசூரியன் போட்டிங்கன்னா உதயசூரியன் வரும், வேறு எந்தெந்த சின்னத்துக்கு போட்டிங்களோ அந்தந்த சின்னங்கள் வரும் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பேப்பர் கட் ஆகிட்டு விழும் இல்லையா விவிபேட்லேயும், அதையும் இந்த பக்கம் கவுண்டிங்கை இன்னும் கவுண்ட் பண்ணும் ஒரே சமயத்தில் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு இன்றைக்கி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பரபரப்பாக இருந்தது. இன்றைக்கி காலையில் போட்டு நாங்கள் போடு சரியான அடி, என்ன ஆக போதா தெரியல அப்படின்றலாம் பார்த்துருந்தேன் தகவல்லாம். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாம் நாங்கள் தேர்தல் ஆணையம் கொடுத்த விளக்கங்கள், அதாவது அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்கிறோம், அதனோட நம்பகத்தன்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் இந்த பேசிக்கில் எந்த ஒரு தவறுமே இல்லாதனால எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக திரும்பி பழைய அந்த ஓட்டு இப்படி குத்தி போடுவோம்ல அந்த முறையிலிருந்து மீது அனைத்து சந்தேகங்களும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம். என்ன செய்கிறோம்? தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஒன்றே என்ன ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்கன்னா, அந்த விவிபேடை கவுண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்படி கவுண்ட் பண்ணும்போது கொஞ்சம் 5% தான் கவுண்ட் பண்ணுறாங்க, அதை மட்டும் முடிஞ்சால் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி அதை கொஞ்சம் சேர்த்தி பண்ணுங்கன்னு இருக்காங்க. அதாவது அது ஒரு தனி அமைப்பது தேர்தல் ஆணையம்ன்றது. எப்படி உச்சநீதிமன்றம்ன்றது, உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம்லாம் அவங்க எப்படி தனி அமைப்போ வேறு ஒருத்தர் தலையிட முடியாதோ, அதே மாதிரி தான் இதுவும் தேர்தல் ஆணையம் அவ்வளோ சீக்கிரம் தலையிட முடியாது. அதனால் நாங்கள் கோரிக்கைகளை தான் வைக்க முடியும்,
அந்த நம்பகத்தன்மையிலே எங்களுக்கு சற்று கூட சந்தேகம் இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனபிளாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால், வேட்பாளர்கள் சந்தேகங்கள் இருந்தால் 7 நாளுக்குள்ளார நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுப்பாங்க, அப்ளை பண்ணுங்கள். பணத்தை கட்டிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோலர்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த ஓட்டிங் மிஷினில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர், விவிபேட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் எல்லாத்தையும் உங்களுடைய யார் யாரை கூட்டு போய் வரீங்களே செக் பண்ணிவிட்டு எல்லா தரவுகளையும் நீங்கள் மோப்பம் பிடிச்சி, சப்போஸ் அதில் தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய டெபாசிட் தொகை திருப்பி தரப்படும். தவறுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் உங்களுடைய டெபாசிட் தொகை திருப்பி தரப்படாது. 45 நாள் வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க அந்த கவுண்டிங் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா, அந்த மிஷின் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஓட்டு போகிற மிஷின் உச்சநீதிமன்றம் சொல்லலாம் அவங்க 45 நாள் நாங்கள் சேஃபாக தான் வச்சுருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வழக்கு தொடுத்தவர் வந்து பிரசாத் பூஷன். இந்த பிரசாத் பூஷன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது எங்கள் தரப்பிலிருந்து சற்று ஏமாற்றம் தான், நாங்கள் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தோம், பட் உச்சநீதிமன்றம் வந்து பெரிய அளவுக்கு நம்புகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலே அப்ளை பண்ண முடியாது, இதுதான் இறுதி. உச்சநீதிமன்றம் இது அமர்வு கொண்ட பெஞ்சு வந்து ஃபைனலாக பண்ணிட்டாங்க, தள்ளுபடியும் செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறமும் வந்து ஓட்டிங் மிஷின் மேலே சந்தேகம் வந்து வேறு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் இப்போ கூட என்ன விளக்கங்கள் சொல்கிறாங்கன்னா, அது எப்படி நீங்கள் வந்து ஹேக் பண்ண முடியும், எப்படி மாற்ற முடியும்ன்ட்டு நீங்கள் யாராவது ஒரு கொண்டு வந்து எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் மெஷின்ஸ் எல்லாமே இருக்குது, எப்போனாலும் தேர்தல் ஆணையத்தில் திறந்த வெளியோடு வந்து அணுகலாம், நீங்கள் அதை வந்து மாற்றி காட்டிட்டீங்க அப்படின்னா இப்பொழுதே நாங்கள் வந்து தோல்வியை ஒத்துக்கிறோன்றமா சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் இது கூட பார்க்கலாம், எத்தனை வேட்பாளர்கள் அப்ளை பண்ணுறாங்க, அதாவது நாங்கள் தோற்றதுக்கப்புறம் அதில் ஏதோ முறைகேடு நடந்திருக்குன்ற மாதிரி அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒன்று தாங்க, எல்லாத்தையும் நான் எவ்வளோ வளவலன்னு சொல்கிறேன்ல. நார்மலாகவே ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு தெரியுங்க நார்மலாகவே. இப்போ எல்லாம் தெரிஞ்சுட்டுருக்கும். இப்போ ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக், இப்போ சேலம் டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூத் வாரியாக எவ்வளோ ஓட்டு போட்டாங்க, இந்த ஓட்டு போட்டதையும் இந்த ஓட்டு கவுண்டிங் என்றாங்கல்ல, இது ரெண்டுமே டேலி ஆச்சுனாவே முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் டேலி ஆகிடும். இது 2 டேலி ஆச்சுனாவே போதும். இருந்தாலும் அந்த விவிபேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த விழும் இல்லையா, அந்த சின்ன ஒன்று கட்டாய் விழும் இல்லை அந்த பேப்பரு, அதையும் எடுத்து ரேண்டமாக வந்து செக் பண்ணுவாங்கன்ற சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் அந்த கதையை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்று தான், தேர்தல் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்தது அப்படின்னா ஜனநாயகம் வென்றதுன்னுவாங்க, எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படின்னா இவிஎம் மிஷின் வென்றது, ஓட்டிங் மிஷின் மூலிமா ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு டைலாக்கை இதுக்கப்புறம் வந்து எதிர்பார்க்கலாம். எல்லா கட்சியும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் இந்த கட்சி அந்த கட்சிலாம் சொல்ல, எல்லா கட்சியும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஜனநாயகம் வென்றதா இவிஎம் மிஷின் வென்றதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, வெளியுறவுத்துறை அமைச்சர், குறிப்பாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியா மீது தொடர்ந்து தனது கருத்துக்களை தெரிவிச்சுட்டே இருக்கிற அமெரிக்கா, இன்று காலையில் கூட அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, பிபிசி வந்து குஜராத்தில் குறிப்பாக மோடி அவர்கள் இருக்கும்போது அந்த கோத்ரா ரயில் இருப்பையும் அதே மாதிரி பிபிசி நிறுவனத்தின் மீது நடத்தப்பட்ட விசாரணையும் சரி, இது எல்லாமே ஒருதலை பட்சமானது, சுதந்திரமான அமைப்பு இல்லை அப்படின்னு இன்றைக்கி காலையில் தனது ஆய்வறிக்கை வெள்ளை மாளிகையை வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு இந்தியா தரப்பில் கடுமையான கண்டனம் தெரிவித்தாங்க. இன்றைக்கி இந்தியா வந்து பதிலடி கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் நடக்கிறது வந்து ஜனநாயகமே இல்லை, ஏன்னா அதாவது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, அங்கே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் அங்கே பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பாலஸ்தீனத்துக்கான ஆதரவுக்கான போராட்டத்தில் மாணவர்கள் அமைதியான முறையில் போராடி கொண்டிருக்கிற மாணவர்கள் அந்த அமைதியான நடக்கின்ற போராட்டத்தில் உங்கள் ஜனநாயகத்தினுடைய வன்மம் தெரிகிறது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சு. ஏன்னாங்க வலுக்கட்டாயமாக கைது பண்ணுறது, இழுத்துட்டு போகிறது, அங்கே கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கொண்டு போய் கைது பண்ணுறது, விசாவை மொழியை வெளியே அனுப்புகிற போன்ற செயல்கள்லாம் வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஜனநாயகமா இல்லை வேறு ஏதாவது சர்வாதிகாரி நாடா அமெரிக்கா அப்படின்னு கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல் முறையாக இந்தியா வந்து அமெரிக்காவை பார்த்து எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லா நாடுகளும் கருத்து தெரிவிக்கலாம் இல்லையா, ஏன்னா அவங்க மட்டும் ஓடி வந்து கருத்து தெரிவிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு மட்டுமே இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அவர்கள் மீதும் விமர்சனம் வைக்கிற அளவுக்கான சட்ட ஒழுங்குகளும் சீர்கேடுகளும் அங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. திங்க் பண்ணி பாருங்கள், அமெரிக்காவில் வாரத்தில் 3 பள்ளிக்கூடங்களில் துப்பாக்கி சூடு நடக்குது. வாரத்தில் 3 பள்ளிக்கூடங்கள். நேற்று கூட டெனிசி மாகாணத்தில் அனைத்து ஆசிரியர்களும் துப்பாக்கியுடன் செல்ல வேண்டும், 40 மணி நேர பயிற்சிகளுக்கு அப்புறம் துப்பாக்கியுடன் சென்று சந்தேகப்படும் நபர்களை வந்து டமார் டுமீர் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு வாதியர்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது பேனா பிடிக்கிற கையில் பேனாவால் சொல்லி கொடுக்கின்ற ஆசிரியர்கள் கையில் துப்பாக்கியை கொடுத்து அனுப்புகிறது. அங்கே கேட்டால் ஜனநாயகம் மலர்ந்து விட்டது, நாங்கள் தான் சூப்பர்ன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சப்போஸ் இந்தியாவில் அனைத்து ஆசிரியர்களும் கன்னோட போகலாம்,
ஏதாவது வந்து சுட்டு தள்ளுங்க நீங்கள் இவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தா இந்நேரம் என்ன சொல்லியிருப்பாங்க அமெரிக்காவில், இல்லை என்ன சொல்லியிருப்பாங்க, ட்ரம்ப் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களாகட்டும் அங்கேயே அங்கங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, வந்து கருத்து தெரிவிக்கிறீங்க. என்ன இந்த கருத்துக்கள்லாம் எதிர்கட்சிகளுக்கு அப்படியே லட்டு மாதிரி இருக்குது. இப்போதைக்கு எதிர்கட்சிகள் பொறுத்தவரைக்கும் வரவேற்பாங்க. இதே நாளைக்கு வேறு ஏதாவது சூழ்நிலை வந்து பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கும்போது நாளைக்கு அமெரிக்கா ஓடி வந்து கருத்து தெரிவிச்சுன்னா அன்றைக்கி அவங்க வரவேற்பாங்க இல்லையா? ஆனால் நம்ம மக்களாகிய நம்மளாம் எப்பயுமே என்ன பண்ணோம், நம்ம இந்தியாவை வந்து விட்டு கொடுக்காம இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்கள ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்க எதிர்கட்சியாக வரும்போது அவங்க கருத்தை வந்து வரவேற்பாங்க. நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருப்போம் அப்படின்னு என்னுடைய தார்மீக கருத்தாகிறது. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லைங்களா? இன்றைக்கி எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நாளைக்கு எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா, இன்க்ளூடிங் பிஜேபி எதிர்கட்சியாக இருந்தால் கூட வெளிநாட்டிலேருந்து ஒரு கருத்து தெரிவித்தாங்கன்னா வரவேற்பாங்க எதிராக. வெரி குட் அப்படின்வாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எது நியாயம் கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல விஷயத்த சொல்கிறேன். அதே போல் காஷ்மீர் பகுதியில் காஷ்மீருக்கு மேலே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சீனா சட்டவிரோதமாக சாலைகள் அமைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ ஒரு புகைப்படத்தோடு வெளியே வந்திருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள்? அங்கே சாலையில் சீனா வந்து ரோடே போட்டுக்கிறாங்க, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இங்கே வந்து அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இன்றைக்கி பெரிய கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி இப்படின்னா 56 இன்ச் மார்புள்ள மோடி அவர்கள் இருந்தால் எதுவுமே நெருங்க முடியாதுலாம் சொன்னாங்களே, இப்போ பாரு ரோடே போட்டிருக்காங்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசு, தூங்கி கொண்டிருக்கிறதா அப்படின்ற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேங்கை வெயில் விஷயமே இன்னும் அப்படியே ஓஞ்சப்பாடில்லை. அந்த குடிநீர் தொட்டியில் யார் மலம் கலந்தாங்கன்றதே தெரியல. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு ஊரில் அதாவது சங்கமம் விடுதி அப்படின்ற ஒரு கிராமம், குருவாண்டம் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சாணியை கலந்துட்டுருக்கிறாங்க. குடிநீர் தொட்டியில் சாணி கலந்ததுனால மிகப்பெரிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்குன்னு இருக்காங்க. யாருப்பா இது, ஏன்ப்பா போலீஸ்க்கு இவ்வளோ வேலை கொடுக்குறீங்க, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள்? ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம். ஒரு ஊரில் யார் நைட்டோ எவனா போய் கலந்துட்டு வந்துடுறான், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. மலத்தை கலக்கிறது, சாணியை கறிக்கிறது ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கு போயிட்டுருக்காங்க. இதற்காக நம்ம ஆட்சியை நம்ம குறை சொல்ல முடியாது. மக்களோட ஒழுக்கங்களும் நல்லொழுக்கங்களும் மாறாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்சியை குறை சொல்ல என்ன பிரயோஜனம்? நாளைக்கு வேறொரு ஆட்சியை வந்தால் மட்டும் அப்படியே அவங்க திடீர்னு மக்கள் நல்லவங்களாகிடுவாங்களா என்ன? யார் வந்தாலும் இதே நம்ம தான். மக்கள் மக்கள் திருந்த வேண்டும். இதெல்லாம் வந்து நம்ம யார் மீதும் குறை சொல்லி அது வந்து அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு குறை சொல்லலாம், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்றதுக்காக. மக்கள் அடிப்படையில் திருத்தம் இல்லைன்ற சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கேஸை வந்து அவர் வந்து ஒரு கிரிமினல், அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியனே கிடையாது, ஒரு கிரிமினல் நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம், அதனால் அவருக்கு சாதகமான எந்த ஒரு இதுவுமே நடந்துடக்கூடாது. இதுவரை 170 மொபைல் ஃபோன்ஸை வந்து அவர் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாராம். எதுக்காகனா அந்த தரவுகளை யாரும் மாற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றுறது செய்கிறது, அடிக்கடி ஃபோனும் மாற்றிருக்கிறார். 160 ஃபோன் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாமல் அவர் தனிப்பட்ட ஃபோனோட டேட்டாஸ் எதுவுமே பாஸ்வேர்டே கொடுக்கல இன்ன வரைக்கும். ஆப்பிள் நிறுவனத்தை போய் கேட்கும்போது ஆப்பிள் நிறுவனமும் கொடுக்கல. இதே சேம் தான். வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு பிரச்சனை வந்துச்சு இல்லை, அதே மாதிரி பிரச்சனை இங்கேயும் தான். அங்கேயும் போய் கொடுக்கல. ஆப்பிள் நிறுவனம் வந்து எந்த ஒரு தரவுமே கொடுக்காதனால என்னாச்சுன்னா எந்த ஒரு விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால் மேபி எவிடன்ஸ் இன்னும் கிடைக்காதனால இது இன்னும் கொஞ்சம் நாள் போகும், இன்னும் 6-7 மாதம் போகும். இப்போ இன்றுனா நேற்று நான் சொல்கிறேன் நான், பாலாஜி அவர்கள், பாலாஜினே வருது பாருங்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் கைது பண்ணதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ஏன் அவருக்கு பிணை மறுக்கப்படுது அப்படின்னா, அவர் இன்ன வரைக்குமே எங்களுக்கு ஒத்துழைப்பு தரல, நாங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சரி இப்படி தாங்கிறாரு, பதிலே வரல, ஒத்துழைப்பு தராதனால தான் இந்த அளவுக்கு இல்லை. இதே அவர் சரியான முறையில் ஒத்துழைப்பு தெரிவித்து கொஞ்சம் விசாரணை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருந்தாருன்னா என்ன நாங்கள் முடிச்சிருப்போம். நீங்கள் இன்னும் 3 மாதத்துக்குள்ளே விசாரணையை முடிங்க அப்படின்ற போது அவர் ஒத்துழைப்பு கொடுத்தா தானே நாங்கள் முடிக்க முடியும். அவர் ஒத்துழைப்பு இல்லாத சமயத்தில் எங்களால் விசாரணை அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. பிஜேபியோட வேட்பாளருடைய வீட்டில் கர்நாடகாவில் சிங்கம்புல்புரா அப்படின்ற ஒரு பகுதியில் சிக்கபல்லாபுரா அப்படின்ற ஒரு தொகுதியில் அவரோட வீட்டில், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுற வீட்டிலேருந்து 4.8 கோடி ரூபாய் பறிமுதல் பண்ணியிருக்காங்களாம். சரி, மேபி அவர் மீது சட்டங்கள் எடுக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 கலெக்டர் போயிட்டு இடி விசாரணையில் போனாங்கள்ல, அந்த இடி விசாரணையில் ஆக்சுவலாக வருமானம் வர வேண்டியது 4693 கோடி அரசுக்கு வருமானம் வர வேண்டியது. நீங்கள் கணக்காட்டியிருக்கிறது 393 கோடி தான் கணக்காட்டியிருக்கீங்க.
ஒவ்வொரு லாரி இத்தனை லாரி மணல் லாரி இத்தனை வந்திருக்கு, ஒவ்வொரு லாரிக்கு யூனிட் இவ்வளோன்னு சேல்ஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ யூனிட் சேல்ஸ் ஆகியிருந்தால் நார்மலாக அந்த உள்ளே என்ட்ரி உள்ளே போயிட்டு வெளியே வராங்கல்ல, அப்போ அந்த ஒவ்வொரு புக்லேயும் என்ட்ரி பண்ணுவாங்கள்ல எந்தெந்த லாரி போது வருதுன்னு, அந்த புக்கை எடுத்துக்கிட்டாங்க இடி. அந்த புக்கை எடுத்துக்கிட்டு இத்தனை லாரி உள்ளே போயிருக்கு இத்தனை லாரி, ஏன்னா அங்கே வாட்ச்மேன் என்ன பண்ணுவார்னா வெளியே உட்காந்து எழுதுவார் அந்த மணல் குவாரிகள் உள்ளே போகும்போது. அந்த நோட்டு எடுத்து வச்சுட்டு தான் ப்ரூஃபாக கேட்குறாங்க. ஸோ இந்த நோட்டு தரவுப்படி இத்தனை வண்டி இது வரைக்கும் போயிருக்கு. அப்போ இத்தனை வண்டி இத்தனை நாள் போயிருக்குன்னா அரசாங்கத்துக்கு 4693 கோடி இது வரைக்கும் வந்திருக்கணும். ஆனால் 393 கோடி தான் வந்திருக்கு. அப்படின்னா மீதி பணம் எங்கே? இதுக்கு சம்மந்தப்பட்ட இந்த ஏலத்தில் எடுத்த நபர்கள் இருக்கிறாங்களா, அவங்க வீட்டில் ஏற்கனவே ரெய்டு விட்டு ஒருத்தர் வீட்டில் 30லேருந்து 40 கோடி பணம், 100 பவுனுக்கு மேலே 100 பவுனுக்கு மேலே நகை மீதியெல்லாம் வந்து எடுத்துருக்கிறாங்க. இதை தாண்டி இப்போ ஆட்சியர்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை, ஏன்னா உங்களுக்கு கீழே தான் வருது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு செக் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா பதில்களை கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இடி விசாரணை நடத்தியிருக்காங்க. இன்னும் இதற்கப்புறம் பெரிய அளவுக்கு போதாகாரமாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. மணல் குவாரி வழக்கில், குறிப்பாக மணல் குவாரி முறைகேடு வழக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.